கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை விதிமீறல் என்று கூறி ரத்து செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். இதுகுறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் தற்போது பார்க்கலாம். அவர் 31 பேருக்கு பணி நியமனம் வழங்கியிருக்காங்க. அது நீதிமன்றத்தில் வழங்குவது தவறு என தெரிவித்தால் நான் வரவேற்கின்றேன். அரசு இதில் கோர்ட் தலையிடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரங்கள்லாம் பாதிக்கப்படுது. அதனால அரசு வேலை கொடுத்தது வரவேற்கத்தக்க விஷயமா தான் நம்ம இதை பத்தி கருதணும். உண்மையிலே நீதிமன்றம் எடுத்த ஒரு நல்ல தீர்ப்பு, முக்கியமான தீர்ப்பு. அவருடைய பணத்தை எடுத்து இந்த குடும்பங்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்கலாம்ல. ஏற்கனவே வேலை வாய்ப்பு இல்லாமல் பல இளைஞர்கள் காத்திருக்கும் போது இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல் என்பதால நீதிமன்றம் இந்த விஷயத்துல தக்க முடிவெடுத்திற்கு வரவேற்கத்தக்கக்கூடியது. நீதியரசர்களின் கருத்தும் வரவேற்கத்தக்கக்கூடியது. இப்போ படித்து ஒரு நல்ல இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைய தான் கஷ்டப்பட்டு படிக்குது. அந்த பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுங்க. அது இந்த மாதிரி அனுதாபத்தில் கொடுக்கறது கஷ்டம். ஏன்னா விஜய்ங்கிறது ஒரு கட்சி வச்சு நடத்தினாரு. அந்த கட்சியில் அவரை பார்க்கறதுக்காக மக்கள்லாம் அங்கே போனாங்க. போன இடத்துல கூட்ட நெரிசலில் உயிரிழந்தாங்க. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா 100% கொடுக்கக்கூடாது. ஒரு கூட்டத்துக்கு போனது கலை நிகழ்ச்சி மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு போனதுதான். அதுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு ஏதாவது கொடுத்து ஊக்குவிக்கலாம். அரசு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்றதை அதை ஏற்றுக்கவே முடியாது. இது ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா படிச்சுட்டு வேலையை தேடி நிறைய பேர் பல தேர்வுகளை எழுதி பல கட்டமாக எழுதியும் இன்னும் வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு நடுவில் எந்த ஒரு தேர்வும் இது இல்லாமல் கருணைங்கிற அடிப்படையில் இதை கொடுத்தது ஒரு தவறான முன்னுதாரணம். படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வழிவகுத்து சீக்கிரமா எக்ஸாம்லாம் நடத்தி அவங்கள வேலை வாய்ப்புக்கான தகுதி தேர்வை நடத்தி அவங்கள வேலை வாய்ப்புக்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். தனிப்பட்ட நபர்களுக்காக போய் உயிரிழந்ததுக்கு அரசு பணி கொடுக்கறது தவறான செயல் தான். இவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கலாம், ஆனால் கவர்மெண்ட் வேலை கொடுக்கக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லது, வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக தவறு தான். அது நிறையா பட்டதாரிகள் படிச்சுட்டு எல்லாருமே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறா. எல்லாரும் வயசு மூப்பு அடிப்படையிலையும் இருக்கிறா. அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்காம இருக்காங்களே. வேலையில் இருக்கவங்க அரசு ஊழியர்கள் இருந்தாவே இந்த நிலைமை இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கட்சி கூட்டத்துக்கு போனவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, சட்டத்துக்கு புறமானது. இது போல ஒரு கூட்டங்களுக்கு போய் நாமும் இறந்துருக்கலாமே, நமக்கு அந்த வேலை நம்ம பிள்ளைக்கு கிடைச்சிருக்குமே என்ற எண்ணம் ஏற்படும். அப்படி ஒரு நிகழ்வு கோர்த்து ரத்து பண்ணிடுறது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் பட்டதாரிகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சீனியாரிட்டிலையோ அதாவது குரூப் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்ந்தெடுக்கிறதுக்கான பரீட்சை எழுதுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலை வாய்ப்பெல்லாம் பறிபோகுதுங்க. இந்த 31 பேர் 41 51 பேர்லாம் கொடுத்தோம்னா ஒன்றுமே அது சாத்தியமாகவே கிடையாது. இந்த மாதிரி விபத்து இனிமேல் நடக்கக்கூடாது. நடந்துருச்சு. இனி வருங்காலத்தில் விபத்து நடக்குது. அதில் மறுபடியும் இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்பட்டுச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு வேலை கொடுப்பாரா? தமிழக அரசு இது போன்ற நடவடிக்கையை கைவிட்டு எல்லா தரப்பு மக்களுக்கும் பொதுவான அரசாக இந்த அரசு நீடிக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. தொழிலதிபர் மார்டின் தனது ஊழியர்கள் 50 பேருக்கு தலா 30 லட்சம் ரூபாய் வீதம் 15 கோடி ரூபாயை பரிசாக வழங்கியிருப்பது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. வணிகத்தில் 50 ஆண்டுகளை கடந்ததையொட்டி தனக்கு நடத்தப்பட்ட இந்த பாராட்டு விழாவில் 25 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய ஊழியர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் மார்டின் குடும்பத்தினருடன் அன்னபூர்ணா குழுமங்களின் நிர்வாக இயக்குநர் சீனிவாசன், இலங்கையின் முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டமான் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்.